ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அரசருக்கு இருக்க வேண்டிய தகுதி இந்த தலைப்புல இருக்க போகுது. சீன தேசத்துல ஒரு அரசர் இருக்காரு. அவருக்கு ரொம்பவும் வயசாயிடுச்சு. அவருக்கு அடுத்தபடியா அவரோட மகனை பட்டத்துக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதனால அவனுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் எல்லாம் தன்னோட மகனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் ஆசைப்படுறாரு. அதனால அவரு தன்னோட மகனான அந்த இளவரசனை பக்கத்துல இருக்க ஒரு குரு கிட்ட அனுப்பி வைக்கிறார். இளவரசன் குரு கிட்ட போய் சேர்றான். அந்த குரு அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, பாரு, நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும். பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போ, நடு காட்டுல போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ. அங்க உனக்கு என்னெல்லாம் சத்தம் காதுல கேக்குதோ அது எல்லாத்தையும் கவனமா கேட்டு அதுக்கப்புறம் உன் காதுல விழுந்த சத்தம் என்னென்ன அப்படிங்கறத என்கிட்ட வந்து நீ சொல்லணும். இதுதான் உனக்கான முதல் வேலை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இளவரசனும் அவன் காட்டுக்கு போறான். குரு சொன்னபடி ஒரு இடத்துல உட்காந்து தன் காதுல விழுற எல்லா ஓசையிலையும் ரொம்பவும் கவனமா கேக்குறான். அதுக்கப்புறம் குரு கிட்ட திரும்பி வரான். உனக்கு என்னென்ன சத்தம்லாம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரு கேக்குறாரு. குருவே, காட்டுல நான் நிறைய பறவைகளோட சத்தத்தை கேட்டேன், மிருகங்களோட ஓசையும் கேட்டேன். அது தவிர இடி, மின்னல், மலை இதனோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு குரு யோசிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னு பாருங்க. நீ இன்னும் சரியா கேட்கலான்னு நினைக்கிறேன். நீ மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் அங்கேயே தங்கிரு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன சத்தம் கேட்குதோ அதை வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இளவரசனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி இருந்தாலும் குருநாதர் கட்டளையிட்டாரு, நம்ம அதை மறுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் காட்டுக்கு போறான். ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான். உன்னை விட கொஞ்சம் உன்னிப்பாவே கவனிக்கிறான். சில நாட்கள் கடிஞ்சதுக்கு அப்புறம் குரு கிட்ட மறுபடியும் வரான். குரு, இந்த தடவை நான் சில துல்லியமான சத்தங்களும் கேட்டிருக்கேன். தேனி பறக்குற சத்தம், நீர்வழியோட மெல்லிசையான சத்தம், இது எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் குரு முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு வருது. அவரோட இந்த புன் சிரிப்புக்கு அப்புறம் அவரு, நீ திரும்பவும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாட்கள் அங்கேயே இரு. இந்த சப்தங்கள் எல்லாத்தையும் முழுசா கவனிச்சுட்டு என்கிட்ட இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த சீடனை அனுப்பி வைக்கிறார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இருந்தாலும் குருவோட கட்டளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம மறுபடியும் காட்டுக்கு போறான். அப்பா, இது ஒண்ணும் வேலைக்காகாதுங்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் மௌனமா எந்த ஒரு அசையமும் இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு தியானத்துல ஆழ்ந்து இருந்துடுறான். அந்த நிலையில சில நாட்கள் அவனுக்கு கடந்து போகுது. அப்படி கடக்கும் போது அவனுக்கு இது வரைக்கும் கேட்காத சில ஓசைகள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம கத்துக்கணும்னு சொல்லி குரு நம்மளை அனுப்பிச்சு வச்சிருக்காரு போல அப்படிங்கிறத அவன் நல்லாவே உணர்றான். உடனே குரு இருக்கிற இடத்த தேடி வரான். குருதேவா, இந்த தடவை சாதாரணமா காதுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட நான் கேட்டிருக்கேன். என்னால அதை உணர முடிஞ்சது. பூக்கள் வளர்ற ஓசை, சூரியன் பூமியை சூடாக்கும் போது எழும்புற அந்த ஓசை, காலையில பனித்துளிகள் எல்லாத்தையும் புல்கள் குடிக்கிறப்போ வர அந்த ஓசை, இது எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். குரு இப்போதான் திருப்தி அடைஞ்ச மாதிரி இளவரசரை பார்த்து என்ன சொல்றான்னா, இத பாருப்பா, இப்பதான் உனக்கு நாட்டை ஆளக்கூடிய தகுதியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். எந்த அரசன் தன்னுடைய நாட்டு மக்கள் இதயம் பேசுற ஒன்னியும் மௌன வார்த்தைகளை கேட்கிறானோ அவன்தான் நாடாளுவதற்குரிய தகுதி வாய்ந்தவன். எந்த அரசன் பொதுமக்களோட உணர்ச்சிகளையும் உண்மையையும் தொடர்ந்து கொள்றானோ அவன் தான் முதன்மையான அரசனும் கூட. போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதலே வாங்கி கொள்ளாதவன் மக்கள் மதிக்காத அரசன் ஆயிடுவான். எந்த நாட்டுல எப்போதும் ஒரு அரசன் தன்னுடைய மக்களோட உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அந்த இருந்து அந்த நாடே அணிய தொடங்கிறோம் அப்படிங்கிறது பொருள். இதுதான் ஒரு குரு இளவரசனுக்கு வழங்குற அறிவுரை. வாயால பேசுறத மட்டும் ஏமாந்து நம்ம கேட்டுட்டு போயிட்டே இருக்க கூடாது. மற்றவங்களோட உணர்ச்சியை நம்ம சாதாரண கேட்டு உணரணும். அதுக்கான மனப்பக்குவம் நமக்கு ஏற்படணும். மக்களோட உணர்ச்சிகளை சரியா புரிஞ்சு கொள்ளாத மதிக்காது இந்த அரசாங்கம், இந்த மக்களும் அப்படி மதிக்க மாட்டாங்க. அரசர்கள் ஆட்சி பீடத்துல நீடித்து இருக்கவே முடியாது. அது போன்ற நாட்கள்ல அடிக்கடி குழப்பங்கள் தான் ஏற்படும். அதனால ஆட்சி மாறக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். இதோட இந்த கதை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.